ஐஸு பார்த்து பத்திரமா பண்ணணும். ஏதாவது ஒரு மிஸ்டேக்னாலும் அது டபுளா வரும். ஓகே சார். பேஷண்ட் நேம், டாக்டர் நேம், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே பார்த்து கவனமா போடுங்க. ஓகே சார். அப்புறம் அந்த என்டிசி ஃபீல்ட்ல கரெக்டா 11 நம்பர் தான் இருக்கும். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஓகே சார். ஏன்னா வந்த எரர் எல்லாமே என்டிசி எரர் தான். 11 நம்பருக்கு பதிலாக 10 நம்பரு, 9 நம்பரு, இல்லாட்டி 12 நம்பரு இப்படி அடிச்சு வச்சிடுறீங்க. என்டிசினாலே அது 11 டிஜிட் தான், மனசுல வச்சுக்கோங்க. ஓகே சார். சுவானி, எம்மாடி சுவானி, சுவானியா எம்மா, ஏமா இப்படி பதட்டமா வந்திருக்கா? என்னாச்சுமா? ஏட்டி மக்களே, சுரேஷ் மாமா 2வது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரா? என்னம்மா சொல்ற? ஆமா மக்களே, இப்பதான் போன் வந்துச்சு. அதான் நானு, இளிச்சத்த, அப்புறம் நெட்டோலியக்கா எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போறோம். இம்மா நானும் வரேம்மா. வேண்டாம் மக்களே, கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் தான் ஆகுது. உன்னை எப்படி கூட்டு போக முடியும்? அவருக்கு ஒன்றும் இல்லையாம்டி, சும்மா கை காலில் மட்டும்தான் அடிபட்டிருக்கு. சரிம்மா, அங்க போயிட்டு என்னன்னு ஃபோன் பண்ணு. அதான் மக்களே, உங்ககிட்ட ஃபோன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வீட்டில் தனியாக வர இருக்க பத்தியா? ஃபோன் வச்சுக்க, எதனாலும் அப்பா நம்பருக்கு ஃபோன் அடினே. சரிம்மா. இந்த மக்களே போனு, தங்கச்சி 4 மணிக்கு வந்துருவா, பயப்படாம இரு என்னம்மா. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. இந்தாட்டி சும்மா இருந்த மாப்பிள்ளைட்ட எதுவும் பேசிட்டு நீ மனசுல போட்டு எதையும் குழப்பிட்டு இருக்காத. சரிம்மா. மக்களே, ராத்திரி வர முடியலன்னா போன் அடிக்கும். ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு கதவு பூட்டிட்டு படுத்துடுங்க என்னம்மா. சரிம்மா. சே, 4 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கல்யாணத்துல அவ்வளவு வேலை செஞ்சாரு. பாவம் சுரேஷ் மாமா, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சார், எனக்கு கொடுத்த ஃபீல்டு எல்லாம் முடிச்சாச்சு. சூப்பர் ஐஸு, பரவாயில்ல. நீங்க இவ்வளவு ஸ்பீடா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. இனிமே என்னோட 10 நான் எரர் பார்க்கட்டுமா? சரிங்க சார். சார் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? அது தப்பா கரெக்டா? எனக்கு எதுவுமே தெரியலையே. ஒரு பக்கம் மனசுல பட்டதை சொல்லிடலான்னு தோணுது, இன்னொரு பக்கம் நம்மள மாதிரி அந்த பொண்ணும் தானே இருப்பா. என்ன ஐஸு அப்படி பாக்குற? இல்ல சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா, உனக்கு பேசலாம் தெரியுமா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் பேசி பார்த்திருக்கேன். ஆனா நீ பேசுனதே கிடையாது. அதான் நல்ல அமைதியான கேரக்டரு. திடீர்னு பேசணும்னு சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது வந்து சரி சரி பரவாயில்ல ஐஸு, என்ன பேசணும்? சார், அது வந்து நான் உங்க பர்சனல் லைஃப்ல தலையிடுறேன் நீங்க நினைக்க கூடாது. அடேங்கப்பா, பெரிய மனசு மாதிரிலாம் பேசுறியே. சரி, விஷயத்துக்கு வா. இல்ல சார், இது கேட்கலாமா கேட்க கூடாதுன்னு கூட தெரியல. பரவாயில்ல, கேளு ஐஸு. இல்ல சார், உங்க லைஃப் எப்படி போகுது? அதாவது உங்க ஒய்ஃப் உங்களை நல்லா பாத்துக்கிடுறாங்களா? ஐஸு, இதுக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கம்? ஆக்சுவலா என் ஒய்ஃபை பத்தி சொல்லணும்னா, அவ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா ஐஸு, என் லைஃப்ல நடந்த ஃபாஸ்ட்டை பத்தி எல்லாமே அவளுக்கு தெரியும். அவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா என்ன வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவ அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா. இப்ப கூட எனக்கு மனைவிங்கிறது 2வது தான். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கா. மேரேஜ் ஆகி 4 நாள் தான் ஆகுது. ஆனா அந்த 4 நாள்ல நான் 4000 தடவை அவளை மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என் லைஃப்ல அவளுக்கு எந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்னு பாத்துக்க. சூப்பர் சார். சரி ஐஸு, நான் QC எல்லாம் செக் பண்ணிட்டேன். எரர்லாம் ஒன்றும் இல்லை. நான் கேபினுக்கு போறேன், மற்றதை நீ பாத்துக்க. சரிங்க சார். சே, ரொம்ப பெரிய தப்பு பண்ண பார்த்தோம். சிவா சார் ரொம்ப நல்லவர். அதை விட அவங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை கெடுக்க பார்த்தோமே. நமக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா அதை விட நல்ல வாழ்க்கை நமக்கு காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சிவா சார் எனக்கு கிடைக்கல, அதை விட எனக்கு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்காக அவங்க 2 பேர் வாழ்க்கைக்கு நடுவில் நான் போக விரும்பல. சிவா சார் அவங்க ஒய்ஃபுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் வர கொடுக்காரு. இந்த மாதிரி பசங்கள்லாம் இப்போ உலகத்துல இருக்காங்களானே தெரியல. ஏக்க ஏக்க நில்லுங்கக்க. ஏட்டி, நான் அவரை பார்க்கணும் டி. என்னங்க என்னங்க? ஏக்கா, ஆஸ்பத்திரியில் வந்து இப்படிலாம் கத்தக்கூடாதுக்கா. யார்கிட்ட வரட்டு கேட்போம். யாருமா நீ இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? டாக்டரா நீங்க? நீங்க டாக்டரா? இல்லம்மா, நர்ஸு. யாரை பார்க்கணும்? சிஸ்டர், இங்க சுரேஷ்னு யாராவது அட்மிட் ஆயிருக்காவளா? சுரேஷா? என்ன கேஸ்மா? 2வது மடியிலிருந்து கீழே விழுந்த கேஸு. அந்த கேஸா? அது அடுத்த வார்டுமா? சரிங்க சிஸ்டர். இக்க வாங்க, அடுத்த வார்டில் வச்சிருக்காவலாமா? சரி டி. இங்க எதுக்கு வந்தியே? அண்ணா அந்த வார்டுல வச்சிருக்கு. ஏன் பின்னாடியே வர வேண்டியதானே? இதுக்கு முன்னாடியே ஓடி வந்தியே. வாங்க போவோம். ராசத்திக்கா, நாங்க வர, நீங்க முன்னாடி போங்க. ஏட்டி விடா, எங்கிட்டு போனியே? அந்த பக்கம் அவளும் பிரசவ வார்டு. ஆமாக்கா, நீ தெரியாம போயிட்டாவ. ஏக்கா, அவில நீங்க பாத்தியலா எப்படி இருக்காவ? ஏட்டி, உள்ள விட மாட்டேக்காவட்டி. ஒரு ஆள் தான் போய் பார்க்க முடியுமா? ரமேஷ் உள்ள இருக்காம்ல, ரமேஷ் வெளியே வந்தாதான் ஒரு ஆள் உள்ள போக முடியும். இக்க, நான் இல்ல வெளியே வர சொல்லட்டா? அம்மாட்டி சொல்லு, ரங்க போய் பார்க்கட்டும். சரிக்கா. அழுவாதட்டி, நீ அழுததை பார்த்து அப்புறம் அந்த அண்ணே உடஞ்சு போயிருவாரு. எங்க நாங்க வந்துட்டோம். ஆமாங்க, வெளியே தான் நிற்கும். ஆமாங்க, அழுறவங்க ஒன்றும் இல்லல்ல. உள்ள விட மாட்டேக்காவலாம். ஒரு ஆள் தான் பார்க்க
போகணுமா? நீங்க வெளியே வரீங்களா? வெளியே வாங்க, அந்த அக்கா உள்ள விடுவோம். சரிங்க. ஏக்கா அவி இப்ப வெளியே வாரேனாவ, வந்தோன்னா நீங்க உள்ள போங்க. அண்ணி என்ன அவிய எப்படி இருக்காவ? எனக்கு ஒண்ணும் இல்லல்ல. ஒன்னும் இல்ல நீ, சும்மா சின்ன காயம்தான். எப்பயும் கவனமா தானே வேலை செய்வாவ. இன்னைக்கு என்னாச்சு? என்னன்னே தெரியல அண்ணி, எதையோ பத்தி யோசிச்சுட்டே இருந்தாரு. எப்பயும் பேசிக்கிட்டே தான் வேலை செய்வோம், இன்னைக்கு பேசவும் செய்யல. ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாப்புல பெயிண்ட் வலி பிடிக்கிறதுக்கு பதிலா கயிறை விட்டுட்டாரு. ஐயோ கடவுளே, அந்த மனுஷன் எப்பயும் கவனமா தானே இருப்பாரு. காலையில பைக்ல வரும்போது கூட சொன்னாரு அண்ணி, இன்னைக்கு ஓட்டி பார்த்து வர காசுல நீங்க ஏதோ நைட்டி கட்டிலாம 2 நைட்டி எடுத்துட்டு போகணும்னு சொன்னாரு. ஏக்கா பாத்தீங்களக்கா, நான் எவ்வளவுதான் அந்த மனுஷனை நான் கரைச்சி கொட்டினாலும் என் மேல பாசம் அம்புட்டு பாசம் வச்சிருப்பாருக்க. நேரமே சரியில்லக்க. அழுவாதட்டி, அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. போனி போய் உள்ள போய் பாரு. சரிக்க. அழுவாதீங்க அண்ணி. இப்ப ரமேஷ் சொல்லுங்கக்கா. அடி ரொம்ப பழமோ? நல்ல வேலைக்கா, தலையில அடிபடல, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். காலுதான் ரொம்ப. என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, என்ன 2-3 மாசத்துக்கு எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. ஐயோ, அவரு விழுந்த உயரத்துக்கு பரவாயில்லதான்க்கா. நல்ல வேலை ஏதோ ஒண்ணு காப்பாத்தி விட்டுருக்கு. தலையில கிளையில அடிபட்டு இருந்தேன்னு வைங்க, ஆளை இப்ப பார்க்கவே முடியாது. ஏங்க சும்மா இருங்க. ஆஸ்பத்திரியில இருந்துட்டு என்ன பேசுறிய? இல்லட்டி நேர்ல பார்த்தோம்ல, எனக்கே கை கால் ஆட்டம் இன்னும் விடல. ஏடி, ஐய மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? இக்கே அவியகிட்ட எங்க ஃபோன் இருக்கு? வர வழியில வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தாக்க வந்தோம் நானும் நெட்டூசம். அவிய வீட்டுல இல்லக்க, வீடு பூட்டி இருந்து. இல்ல ரமேஷ், என்ன வந்துட்டீங்களா? ஏங்க ரமேஷ், சுரேஷ் இப்ப எப்படி இருக்கான்? கண்ணு முழிச்சு பாக்கானா? கொஞ்சம் அப்படி தனியா வாங்கினே. என்னடி தனியா பேசக்கு போயிட்டாவ? என்னன்னு தெரியலையேக்கா. ரமேஷ், சுரேஷுக்கு என்னாச்சுல? என்ன எனக்கு பயமா இருக்குனே. டாக்டர் என்னலாமோ சொல்றாங்க. என்னல சொல்றா? ஆமாண்ணே, விழுந்ததுல தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு. அட கடவுளே, பழசெல்லாம் மறந்துடுவாருன்னு சொன்னா உடனே. அச்சச்சோ. இல்ல ரமேஷ், இது அவியிட்டெல்லாம் சொல்லிட்டியோ? இல்லண்ணே, அவிகிட்ட சும்மா கை கால்ல தான் அடிபட்டு இருக்குன்னு சொன்னேன். சொன்னா தாங்க மாட்டாவுல்ல. ஆமால, சொல்ல வேண்டாம். அதாம்னே என்ன பண்றதுன்னே தெரியல. டாக்டர் நம்ம கிட்ட சொல்லிட்டாவ, நம்ம எப்படி அவிகிட்ட மறைக்கிறது? எப்படியாவது சமாளிச்சுதாம்லாம் ஆகணும். எப்படினே? பேசாட்டிக்கு உண்மையே சொல்லிடுவோண்ணே. ரமேஷ், அதுக்கான நேரம் வரட்டு, அப்பன்னு சொல்லிக்கிடுவோம். சரிங்கண்ணே. ஹாஸ்பிட்டல் பில்லு எல்லாம் கட்டிட்டியா? இந்த ஸ்கேனு MRI இதெல்லாம் எடுத்ததுக்கு தானே பில்லு கட்டணும். சரிப்பா, நான் கட்டுறேன். சரிங்கண்ணே. ஏங்க ஏங்க என்னை மன்னிச்சிருங்க. காலையில வேலைக்கு போகும்போதெல்லாம் உங்களை ஒரு நாளும் நான் சந்தோஷமா அனுப்புனதே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நீங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நான் தானுங்க. என்னை மன்னிச்சிருங்க. யாரு? சிஸ்டர், நான் அவரோட மனைவி. மேடம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவருக்கு என்ன சுயநினைவு வரல. என்னது, சுயநினைவு வரலையா? ஆமா மேடம், டாக்டர் எல்லா விஷயத்தையும் அவர் கூட இருந்தவர்கிட்ட சொன்னாரே. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? இவருக்கு என்னதான் ஆச்சு? மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. கை காலில் மட்டும்தான் அடின்னு சொன்னவ, இப்ப நீங்க என்னன்னா சுயநினைவு வரலங்கிறீங்க. அது வந்து மேடம். சிஸ்டர், உண்மையை சொல்லுங்க சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர். அது வந்து மேடம், அவரு கீழே விழுந்ததுல பின்னாடி தலையில அடிபட்டு அவரு பழசெல்லாம் மறந்துட்டாரு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? பழசெல்லாம் மறந்துட்டாரா? ஐயோ சிஸ்டர், என்ன சொல்றீங்க? ஏக்கா பாத்தியலக்கா, ஏக்கா அவர் என்னை ஒரேடியா மறந்துடுவாரு போலயே. சிஸ்டர், என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், ஆமா மேடம், அவருக்கு சுயநினைவு திரும்ப வாய்ப்பு இல்ல. அப்ப பழசலாம் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. என்ன சிஸ்டர் இது, கை காலில் மட்டும்தான் அடின்னு சொன்னாவ. இல்ல மேடம், அவரு பழசெல்லாம் மறந்துட்டாரு. சிஸ்டர், நான் ஞாபகத்துக்கு இருப்பேனா? இல்ல மேடம், சாரி மேடம். இத்தனை நாள் நான் அவரை கரைச்சி கொட்டினதுக்கு எனக்கு நல்ல தண்டனை தான். ஏக்கா பாத்தீங்களாக்கா, என்னைய ஒரேடியா மறந்துட்டாரு. கடவுளே. அழுவாதட்டி, ஏட்டி அழுவாத. எப்படி காணாம இருக்க முடியும்? ஏக்கா, என் உலகமே அவரு தாக்கா. என்னையும் என் பிள்ளைய ஞாபகத்துக்கு வரலனா அவர் எங்களை எந்த மாதிரி பாப்பாருன்னே தெரியலையே. ஏட்டி இவளே, அது எப்படி ஞாபகம் இல்லாம போவோம்? கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளை எப்படி ஞாபகம் இல்லாம போவோம்? எப்படினாலும் நம்ம ஞாபகம் வர வச்சிடலாம் டி. ஆமாக்க, பழசெல்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தா அண்ணனுக்கு ஞாபகம் வந்துடும். நான் இப்ப என்ன செய்வேன்? என் தலையில இவ்வளவு பெரிய இடியை தூக்கி போட்டுட்டாரு இந்த மனுஷன். என்னங்க என்னங்க, ஏந்திரிங்க. மேடம், டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம், தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போய் நில்லுங்க. இடி வா, வெளியே போய் நிப்போம். இந்த நிலைமையில அவரை விட்டுட்டு நான் எப்படிக்கா வருவேன்? டாக்டர் வருவாங்களாட்டி, டாக்டர் கிட்ட கேட்டுக்கிடுவோம் என்ன ஏதுன்னு. வாட்டி வெளியே
இதுக்கப்புறம் நீ தான் தைரியமா இருக்கணும். அவ்வளவுதாக்கா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கேட்டி அப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதடி.